ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சன் ஆன்லைன் ஜாப் ஐடியாஸ். நான் உங்கள் ஜாஃபர். ஸோ இன்றைக்கி வந்து ஃபேஸ்புக் பேஜ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய மெம்பர்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் வந்து எப்படி நீங்கள் கரெக்டாக பேஜை க்ரியேட் பண்ணி எப்படி வந்து ப்ராடக்ட் ப்ரொமோஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணிக்கிங்க மொபைல்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்குது, 3 லைன் இருக்குது. ஸோ அந்த லைனை வந்து டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இது ஓப்பன் ஆகும். ஸோ சீலெஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஷோ ஆகாது சில டைமு. ஸோ அப்போ வந்து இந்த மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஜஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் க்ரியேட் பேஜ். ஆல்ரெடி நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இது எதுக்காக இந்த பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே வந்திருக்கும். பேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்காக க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ட்ரெஸ் சேல்ஸ் பண்ணுறது. ஸோ என்ன ப்ரொமோஷன் பண்ணுறீங்களோ அதுக்கான ஒரு ஆர்கனைசேஷனாக இந்த இது இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நேம் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இல்லை என்ன ப்ரொமோஷன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு உண்டான நேமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ரொமோஷன் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதில் எந்த ப்ராடக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ப்ராடக்ட் தான் இல்லாமல் ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காமன் நேமை யூஸ் பண்ணிங்க. பர்டிகுலராக ட்ரெஸ் அப்படின்னு போடாமல் இந்த மாதிரி ஒரு காமனாக யூஸ் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது கேட்கும் உங்களுக்கு, அதாவது மார்க்கெட்டிங்கில் நீங்கள் என்னெல்லாம் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸோ டிஃபால்ட்டாக வந்து அவங்களே சில கேட்டகரிஸ் கொடுத்துருப்பாங்க. ஹெல்த் டிப்ஸ் பண்ண போகிற ஹெல்த் பியூட்டி ப்ராடக்ட்ஸா, இல்லை மியூசிக் சம்மந்தமாக, இல்லை வந்து கன்சல்டன்சியா, இல்லை வந்து சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சூஸ் பண்ணுறேன். சூப்பர் மார்க்கெட், கன்வீனியன்ஸ் ஸ்டோர், ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஸோ இதில் வந்து அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துடும். சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கும்போது ஸோ அதில் என்னெல்லாம் க்ரோசரியிலிருந்து எல்லா ப்ராடக்ட் வந்துடும். ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்படிங்கும்போது இந்த ஹெர்பல், ஃபேஷியல் பேக் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துடும். ஸோ இது காமனாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ க்ரியேட் அப்படின்னு கொடுக்குறீங்க. இந்த இடத்துல க்ரியேட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ க்ரியேட் கொடுக்குறீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நீங்கள் வேறு ஏதாவது செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மசாலா அப்படின்னா ஸோ அது பர்டிகுலராக அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய பேஜ் வந்து ஜேஎஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஸோ பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஜேஎஸ் மார்க்கெட்டிங். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நேம் வந்து நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டை வந்து ஏதாவது ஒரு கம்பெனியுடைய ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணுறது. ரெண்டாவது நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டை அதை வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டு அதை வச்சு அவங்கள வந்து ப்ரமோட் பண்ண வைக்கிறது. ஸோ நம்ம எந்த ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூ. ஸோ இப்போ வந்து பேசிக்கான விஷயங்களை வந்து ஃபில்அப் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் வந்து எதுக்கான இந்த பேஜ், என்னென்ன ப்ராடக்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுவீங்க, ஸோ ப்ராடக்ட்டுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டு இது வந்து பயோ ஜென்ரலாக நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ வெப்சைட் இருந்துன்னா அதோட லிங்க்கு, இமெயில் இருந்து அதோட லிங்க்கு, அப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், கான்டாக்ட் பண்ணுற ஃபோன் நம்பர். ஸோ அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன், அட்ரஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க. ஸோ டைமிங் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போவுமே உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்களா, 24 ஹவர்ஸா, இல்லை பர்டிகுலர் டைம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்குவேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிடுங்க. ஸோ டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது அப்புறம் கூட எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது லோகோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லோகோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இது வந்து பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் ஆல்ரெடி ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாகவே வந்து கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஜில் நீங்கள் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுடைய இமேஜ், வீடியோ எதுனாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம பேஜ் வந்து இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. நான் டன் கொடுக்க போகிறேன். ஸோ பேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அந்த டூர் எப்படின்னு ஒரு கைட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கான விஷயம். ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்படி வந்து உங்கள் நார்மல் ஃபேஸ்புக்லேயும் பேஜ்லேயும் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது,
ஸோ இந்த பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய பேஜ் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டான ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஜே அப்படிங்கிறதுக்கு பதிலாக அந்த லோகோ வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து போஸ்ட் போடலாம். ஸோ என்ன போஸ்ட் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மெம்பர்ஸோ இதில் ஜாயின் பண்ணி இருக்கிறவங்களுக்கு அது வந்து இமேஜ் போகும். அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது இல்லை ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ கொடுக்குறது அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக பேஜ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் எகெயின் இந்த 3 லைன் இருக்குது. ஸோ அதில் போய் பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ்புக்கை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பேஜ் இப்போ நான் இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக்குடைய ஐடி இது. ஸோ அதில் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பேஜுடைய ஐடி. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இமேஜ் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் அதில் போயிட்டு போஸ்ட் போட்டிங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன இமேஜ் போடுறீங்களா இல்லை வந்து வீடியோவாக போடுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னா. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த பேசிக் ஹோம்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டேஷ்போர்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டில் போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய லெவல்ஸ் இருக்கும். ஸோ என்ன டேட்டு, ஸோ எவ்வளோ போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கிறீங்க, ஸோ இந்த லாஸ்ட் 90 டேஸில் எவ்வளோ பேர் இந்த போஸ்ட்டை பார்த்துருக்காங்க, ஸோ இந்த வீடியோஸ் எப்படி, ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் க்ரியேட் போஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டோரியாக போடுறீங்களா, ஸ்டோரினா ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறீங்களா, இல்லை ஒரு ரீல்ஸாக இல்லை லைவாகவே வந்து நீங்கள் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஸ்டோரி அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதில் என்ன இருக்கோ ஸோ அந்த டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜ் ஆல்ரெடி வந்து ஃபோனில் இருக்கும், அதை வந்து அப்படியே அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.